டேஸ்டியான மஷ்ரூம் தொன்னி பிரியாணி மில்லட்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கப் வரகரிசியை நல்லா கழுவிட்டு 5ல இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதும் 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய், 5ல இருந்து 6 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கலந்து விடுங்க. சின்ன ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ மஷ்ரூம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா, அரை தக்காளியை இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். மசாலா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு வரகரிசிக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சதும் ஊற வச்சிருக்க வரகரிசியை சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷம் கழிச்சு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு பொறுமையா இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா நல்லா உதிரியான சூப்பர் டேஸ்டி மஷ்ரூம் தொன்னி பிரியாணி ரெடி.